நம்ம வழக்கமாக சாப்பிட்ற இட்லி, கேக், பப்பட், பஜ்ஜி இதெல்லாம் உப்பெல்லாம் வர்றதுக்கு காரணம் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் நமக்கு தெரியும், பேக்கிங் சோடா. ஆனால் இது அந்த ஃபுட் ஐட்டத்தில் என்ன வேலை பார்க்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போல்லாம் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் உள்ள பொருட்கள் சூடு பண்ணப்படுதோ அப்போது அந்த சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சோடியம் கார்பனேட், வாட்டர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக டீகம்போஸ் ஆகும். அப்படி ஆகிட்டு இருக்கும்போது சோடியம் கார்பனேட் அந்த ஃபுட் ஐட்டம் மேலேயே செட்டில் ஆகிடும், வாட்டர் எவாப்பரேட் ஆகிடும். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் அது இருந்த இடத்துல இருந்து அப்படியே ஆவியாக போயிடும். அப்போ அது ஆல்ரெடி இருந்த இடம் ஒரு கேப் உருவாகிடும். ஸோ அதனால தான் அந்த கேக் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா ஆல்ரெடி அதில் கார்பன் டை ஆக்சைடு இருந்தது, அது இப்போ இல்லை, அந்த இடம் ரொம்ப எம்டியாக இருக்குது. தேட்ஸ் வை we can feel the puffiness on the bakery item. இது நம்ம உடம்புக்கு நல்லதான்னு பார்த்தா இது கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன்னா ஃபுட் ஐட்டத்தில் ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப நேச்சுரலாக நடக்கணும். ஆனால் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சேர்க்கும் பொழுது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அது நடக்குது, சீக்கிரமாக அது புளிச்சு போகுது. இது உடம்புக்கு நல்லதில்லை.